ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரைக் கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். என்னோடய அவசரத்துக்கு வாங்கின ஒரு கடனால் நான் நினச்சி ஒன்றும் பார்க்கல, இதுதான் என்னோட கடைசி கடன்ட்டு. வாப்பா, ரீல்ஸ்லாம் பயங்கரமாக போகுது. நீ வேற வெறுப்பேத்தாதானா? கோபினா என்ன ஆயிடுச்சு? ஆளே டல்லாக இருக்கிற. ஒன்றும் இல்லைண்ணா, ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது. என்ன பிரச்சனை? எந்த பிரச்சனை இருந்தால் சொல்லு. இல்லை, இந்த மாதம் சீட்டு காசு வேறு கொடுக்கணுண்ணா. என்ன பண்ணுறதுன்னே தெரில. இவ்வளோ தானே உன் பிரச்சனை? நான் ஒரு ஐடியா சொல்கிறேன், கேட்குறியா? சொல்லலாம். என்ன ஐடியாண்ணா? ஒரு லோன் ஆப் ஒன்று இருக்குது, அதில் லிங்க் பண்ணி விட்றேன். ஒரு 40,000 தருவான். உன் கஷ்டத்துக்கு பார்த்து என்னென்னு யூஸ் பண்ணிக்கோ. ஏண்ணா, லிங்க் அனுப்பிச்சி விடுங்க. ஹலோ, யார்? சொல்லுங்கள் ப்ரோ. எனக்கு பேமெண்ட் அவ்வளோ வருது. அப்படியா? அந்த மந்த் பேமெண்ட் அவ்வளோன்ட்டு எனக்கு காட்டுது. இல்லையே ப்ரோ, நான் கட்டிட்டேண்ணா ப்ரோ. இப்போ நீங்கள் கட்டலன்னு எனக்கு வருது. அப்படிங்களா? சரி, ஓகே ப்ரோ, நான் பார்த்துட்டு சொல்கிறேன் ப்ரோ. என்ன, நம்ம தான் கட்டிட்டோமே. மச்சான், இன்ஸ்டாவில் ஒரு ஸ்டோரி ஒன்று போட்டால, அதை எனக்கு அனுப்பிச்சி விட்றா. என்ன அன்னோன் நம்பர் இந்த மெசேஜ் வருது? என்ன இது? என்னடா பண்ணி, என்னடா இது? ஸோ யாரா இப்படிலாம் அனுப்பிச்சிக்கிறானுங்க? என்ன நடக்குது? ஏன் இந்த மாதிரிலாம் அனுப்பிச்சிக்கிறானுங்க? என் ஃபேஸ் போட்டு. ஹலோ அம்மா. சொல்லுங்க மாமா. என்னடா போட்டோஸ்லாம் அனுப்பிச்சிருக்கா? இல்லை மாமா, நான் எதுவுமே அனுப்பல மாமா. அனுப்பலையா? இல்லை மாமா, எனக்கு தெரியாது மாமா. யார் அனுப்பிச்சிக்கிறான்னு தெரியல மாமா. நம்ம ஃபேமிலி எல்லாருக்குமே வந்திருக்கு. என்ன மாமா சொல்கிறீங்க? எது அத்தைக்கெல்லாம் அனுப்பிச்சிருக்காங்களா? உன் ஃபோட்டோவை பார்த்து இவ்வளோ அசிங்கமாக அனுப்பிச்சிருக்காங்க யாரோ. என்ன மாமா சொல்கிறீங்க? நம்ம மானமே போகுதுடா. என்னதான் ஐயோ, மொத்தமாக குடும்பத்தோடு தூக்கு போட்டு தொங்க தானே போகிறோம் உன்னால. யார் அனுப்பிச்சாங்க பாரு. சரிங்க மாமா, பார்க்குறேன் மாமா. யார் அனுப்பிச்சானுங்க இவனுங்க? தேவையில்லாம என்ன வாய்ஸ் மெசேஜ்? இனி ஈவினிங்குள்ளே மொத்த பணத்தையும் பே பண்ணுற, அப்படி இல்லைன்னா மொத்த சோசியல் மீடியாலேயும் உன் ஃபோட்டோ தான் இருக்கும். பாருங்களா, லோன் வாங்க தப்பாடா. ஸோ ஏண்டா வாங்கணும்? என்ன பண்ணுறது? வேறு வழியே இல்லை. அம்மா, அப்பா, உங்களை விட்டு பிரின நோக்கம் எனக்கு இல்லைப்பா. இருந்தாலும் இந்த பணத்தினால தான் என் உயிர் போகணுன்னா அது போகட்டும். அவசரப்பட்டு இந்த லோன் ஆப் மூலிமா நான் பணம் எடுத்துட்டேன். இதனால் எனக்கு ரொம்பவே மன உளைச்சல் அதிகமாகிடுச்சு. என்னோடய ஃப்ரெண்ட்ஸு, என்னோடய ஃபேமிலி, இவங்களை எல்லாரையும் நான் ஏதாச்சும் கஷ்டப்பட்டேன்னா எல்லோரும் என்னை மன்னிச்சிடுங்க. என் சாவுக்கு காரணம் அந்த லோன் ஆப்பு தான். தயவுசெய்து யாரும் அந்த லோன் ஆப்பில் லோன் வாங்கிடாதீங்க. சியம்மா.
முன்பு கோபிநாத் தனது நண்பர்களின் தேவைகளுக்காக லோன் ஆப் மூலம் 40,000 ரூபாய் கடனாக வாங்கியிருந்தார். இந்த பணத்தை மாதத்தவணையாக செலுத்தி கடன் தொகையை முழுதாக அடைத்துவிட்டதாக கூறப்படுகிறது. ஆனாலும் லோன் ஆப் நிறுவனத்தை சேர்ந்த ஊழியர்கள் கோபிநாத்துக்கு போன் செய்து கடன் தொகைக்கான வட்டியை செலுத்துமாறு மிரட்டி வந்தனர். இதனால் அதிர்ந்து போன கோபிநாத் பெற்றோர் மூலம் 30,000 ரூபாய் பணம் ஏற்பாடு செய்து அதையும் கட்டியுள்ளார். இருந்தாலும் விடாது துரத்திய லோன் ஆப் ஊழியர்கள் கோபிநாத்தின் புகைப்படத்தை ஆபாசமாக சித்தரித்து அவரது நண்பர்கள் உறவினர்களின் வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்பியுள்ளனர். இதனால் கடுமையான மன உளைச்சலில் இருந்த கோபிநாத் உயிரை மாய்த்துக் கொள்வதாக வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைத்துவிட்டு தற்கொலை செய்து கொண்டார்.